வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். ஒரு சின்ன குட்டி குட்டி குறைகள் வீடுகள்ல சொல்லுவார்கள். அது குழந்தைகளின் மனதை தாக்குகிறது. அதாவது இந்த குறைகள் எப்போதும் நிறைவாக இருந்தால் தான் நல்லது. சின்ன சின்ன குறைகளையும் குழந்தைகளிலே கண்டுகொள்ளாதீர்கள். அதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு, ஆம் இப்படி சொன்னீங்களா, அப்படி சொன்னீங்களா குட்டிகள் என்று ஒரு நகைச்சுவை தன்மையாக பேசிக்கொள்ளுங்கள். நீங்கள் இதை இப்படியா செய்த, இதை ஏன் செய்த என்று அப்படி உருக்கி கேட்கும்போது அந்த குழந்தை கவலைப்படுகிறது. ஆம், நீங்கள் அதாவது எப்போதும் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரியதுதானே. ஏன் நாங்கள் மகிழ்ச்சிக்குரியது என்ற வாழ்க்கையை பார்க்காமல் இது சீரியஸான வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அதுதான் ஒரு தவறு எங்கள்ல இருக்கிறது. நிச்சயம் அப்படி பார்க்காதீர்கள். குழந்தைகளை நகைச்சுவையோட உணர்வோட வளர்த்தால் எந்த விடயத்தையும் அவர்கள் இலகுவாக தீர்க்கலாம். நகைச்சுவை இல்லாவிட்டால் உங்களுக்கு எல்லாம் எடுத்து எல்லாம் சீரியஸாக இருந்தாண்டா ஒரு கோபம், வெறுப்பு அப்படி வரும். என்றால் நாங்க நெகட்டிவ் தன்மையை டக்குன்னு நினைச்சு கொள்ளுவோம். அம்மா இன்னத்துக்கு சொன்னாருன்னா, அந்த குழந்தை சிந்திக்கிறதுக்கு நேரம் காணாது. காரணம் அனுபவம் இல்ல. ஆதலால் ஒரு சின்ன குட்டி குட்டி அ விடயத்த வீட்டில செய்தாலும், அதை பொருட்படுத்தார்கள். திடீரென ஒரு கப்ப உடைச்சு விடுது. அட கடவுளே! நீங்கள் அந்த கப்பை ஏன் உடைச்சா? என்னுட்டு கடிந்து கொள்ளாதீர்கள். கப்பா போட்டு உடைச்சுட்டீங்கள் தானே! ஐயய்யோ! இனி அடுத்த முறை நீங்கள் உடைக்காம பாதுகாக்க வேணும். இதுன்ற விலை எவ்வளவு தெரியுமா? என்று சொல்லி அதன் பெறுமதியையும், அந்த அதின்ட நன்மையையும் சொல்லிக்கொண்டு, அந்த குழந்தையை மீண்டும் அது ஒரு அனுபவத்துக்கு தான் உடைச்சிருக்கும், அல்லது தெரியாம தான் உடைச்சிருக்கும். அதை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அன்பாக உங்களிடம் கேட்கிறேன். அவை சின்ன சின்ன பிழைகளையும் பெருசாக தூக்கி பிடிக்காதீர்கள். அந்த சின்ன பிரச்சனையும் ஒரு நீர்க்குமிழி மாதிரி உடைஞ்சுவோம். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிக்குரியது தானே! ஆகவே குழந்தைகளுடன் கடிந்து கொள்ளாமல் அன்பாக, நகைச்சுவையாக பேசி கையில அவர்களை கையோடு கை சேர்த்து தோழர்களாக இணைந்து செல்லுங்கள். நன்றி.